வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையலில் சூப்பரான நல்ல மொறுமொறுவான பிரெட் சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை சாயங்கால நேரத்தில் காஃபி இல்லை டீயோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக அழகாக தயார் பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உள்ளே வைக்கக்கூடிய அந்த ஸ்டஃபிங் தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் போல் சீரகம், அடுத்தது இதில் 1/4 போல் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கூடவே 1 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, 1 சின்ன துண்டு இஞ்சி, 3 சேர்த்துட்டு நல்லா இடித்து பேஸ்ட் மாதிரி சேர்த்துக்க போகிறேன். அப்படி இல்லைனா ரொம்ப சின்ன சின்னதாக வெட்டி கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக 1 நிமிஷம் வதங்கட்டும். அடுத்தது இதில் 1/4 கப் போல் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். காஞ்ச பட்டாணினா முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சுட்டு வேக வச்சு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ஒழுங்காக வேகும். பட்டாணி இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக 1 கேரட் அப்படி இல்லைனா சோளம் கூட நம்ம சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். 1/4 கப் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். அடுத்தது இதில் நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்கலாம். நான் இன்றைக்கி 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு வெறும் உருளைக்கிழங்கு தான் நம்ம சேர்க்கணும், தண்ணியோடு இருந்ததுன்னா நல்லா இருக்காது. அதனால் ஃபுல்லாக தண்ணியை வடிகட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. கூடவே மசாலாலாம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறமா 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா 1 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கோடு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 நிமிஷம் போல் இது வேகட்டும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்தாச்சு. கடைசியாக ஒரு கை நிறைய நறுக்குன மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் ரொம்ப அழகாக ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம ப்ரெட்டை தயார் பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சம் பெரிய பீஸ் ப்ரெட்டாக எடுத்துக்கோங்க. அதுலேருந்து ஒரு ப்ரெட்டை எடுத்துகிட்டு நல்லா ஃப்ளாட்டாக நம்ம உருட்டணும். எவ்வளோ மெல்லிசாக முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உருட்டினதுக்கப்புறமா இந்த ஓரங்களை நான் வெட்ட போகிறேன், இது நமக்கு தேவையில்லை. அதுக்கப்புறமா நடுவில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு. இதை நம்ம வெங்காய சமோசாலாம் மடிப்போம்ல, அந்த மாதிரி மடிக்க போகிறேன். அப்போ தான் அந்த வெளியே இருக்கிற லேயர்லாம் எண்ணெயில் பொரியும் போது ரொம்ப நல்ல மொறு ரொம்ப அழகாக வரும், நல்ல கிறிஸ்பியாக வரும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு மறுபடியும் ஒரு மடிப்பு, மீதி இருக்குல்ல இந்த சைடு அதையும் ஒரு மடிப்பு. இது கொஞ்சம் சின்ன சைஸாக தான் வரும், ஆனால் எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது ரொம்ப நல்லா வரும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதுக்குள்ளே கொஞ்சம் சமோசா ஃபில்லிங் எடுத்து உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இந்த ஓரங்களை ஒட்டுறதுக்காக கொஞ்சம் தண்ணி போதும். தண்ணியை எந்த சைட்லலாம் தேவையோ அந்த சைடில் நம்ம லைட்டாக வச்சுட்டு கொஞ்சம் நல்லா டைட்டாக அழுத்திட்டாலே பிரியாமல் அழகாக வரும். இந்த சைடில் நல்லா அழுத்தியாச்சு. அப்புறமா இந்த சைடு இருக்குல்ல, இந்த சைட்லையும் லைட்டாக அந்த தண்ணி வச்சுட்டு அழுத்திடணும். அதே மாதிரி பின்னாடி பக்கமும் கொஞ்சம் கேப் இருக்கும், அதுலேயும் நம்ம வச்சுட்டு அழுத்திட்டோன்னா பிரியாது, ரொம்ப அழகாக வரும். இந்த மாதிரி எல்லா சமோசாவும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி உங்களுக்கு கட் பண்ண வரல அப்படின்னா நடுவில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் கூட பண்ணலாம். ஆனால் நம்ம அந்த வெங்காய சமோசா மாதிரி மடிக்கும்போது ரொம்ப நல்லா வரும். நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்கேன். எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சிடலாம். எண்ணெய் குறைவான சூடில் இருக்கக்கூடாது, அதேனாலும் ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா உடனே வெளியே கரிஞ்சிரும். மிதமான சூடில் வச்சுக்கோங்க. உள்ளே சேர்த்ததுமே இந்த மாதிரி பபிள்ஸ் வரதில்ல, இந்த ஸ்டேஜில் இருக்கணும். அதேனால் ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது. இப்போ ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துட்டு மிதமான சூடிலே இருக்கட்டும். 2 பக்கமும் நல்லா செவந்து அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிறது வரைக்கும் நம்ம பொரிய வைக்கணும். அப்போ தான் நல்லா மொறுன்னு வரும். இப்போ பாருங்கள், 2 பக்கமுமே நல்லா செவந்து அழகாக வந்துருக்கு. எடுத்து வெளியே வச்சிடலாம். டடா, நம்மளோட சுவையான பிரெட் சமோசாலாம் ரொம்ப அழகாக தயாராகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா மொறுன்னு இருக்குன்னு. பொறிக்க எல்லாமே காலியாகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம இந்த மாதிரி 2 டைம் சுற்றினதுனால வெளியே நல்லா மொறுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும்.
நீங்கள் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.